இந்த காலகட்டத்துல மனிதர்களுக்கு வீடுங்கிறது ஒரு மிகப்பெரிய அத்தியாவசிய தேவை இருக்குங்க. இந்த வீடியோல வாடகை வீட்டுல இருக்கிறதுக்கும் லீஸ் வீட்டுல இருக்கிறதுக்கும் அட்வான்டேஜ் மற்றும் டிஸ்அட்வான்டேஜ் பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா எண்டு வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு யோகம் ட்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பூபாலன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வாடகை வீடு பத்தி பார்க்கலாம். ஒரு வாடகை வீடு எடுக்கும் போது சிறிய தொகையில வசிக்கலாம், ஆனா நிலையான முதலீடு பாத்தீங்கன்னா இருக்காதுங்க. வாடகை வீட்டுல இருக்கிறதுனால நன்மைகளை பத்தி பார்க்கலாமாங்க. வாடகை வீட்டுக்கு மாதம் 5000 இருந்து 25,000 வரை மட்டும் செலுத்தினா போதுங்க. வேறு இடத்துக்கு போறோம்னா நம்ம வீடை ஈஸியா ஷிஃப்ட் பண்ணிக்கலாங்க. வாடகை வீட்டுல இருக்கிறதுனால நீங்க வீட்டுக்கு எந்த ஒரு பெரிய முதலீடும் பாத்தீங்கன்னா செலுத்த தேவையில்லைங்க. வீட்டினோட மதிப்பு குறைந்தாலும் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லைங்க. வாடகை வீட்டுல இருக்கிறதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா மாதம் பாத்தீங்கன்னா வாடகை செலுத்திட்டே இருக்கணுங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா செலவு இருந்துட்டே இருக்குங்க. உங்க வீட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 5% இருந்து 10% பாத்தீங்கன்னா வீட்டோட வாடகை அதிகரிச்சுட்டு இருக்குங்க. வாடகை வீட்டுல இருக்கனால அந்த வீட்டோட ஓனர் தான் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் ரிப்பேர் வீட்டுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணு சொல்லிட்டு அவங்க தான் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. அதனால அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடந்துக்கணுங்க. அதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குங்க. வாடகை வீட்டுல இருக்கனால எந்த ஒரு முடிவும் பாத்தீங்கன்னா நீங்க எடுக்க முடியாதுங்க. எல்லா முடிவும் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்களோ அதன்படிதான் நம்ம கேட்டு நடந்து கொள்ளுங்க. அடுத்து நம்ம லீஸ் வீடை பத்தி பார்க்கலாம். ஒரு வீடை நம்ம லீஸுக்கு எடுக்கும் போது அந்த வீட்டுக்கான தொகைங்கிறது ஒரு மிகப்பெரிய தொகையா இருக்கும். லீஸ் வீட்டுல இருக்கனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பணமும் மாதம் பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்க தேவையில்லைங்க. ஒரு முறை மட்டும் பாத்தீங்கன்னா பணம் கொடுத்தா போதும். 2 வருஷத்துல இருந்து 5 வருஷம் வரைக்கும் தாராளமா அந்த வீட்டுல இருக்கலாங்க. இந்த லீஸ் வீட்டுல இருந்து நீங்க வெளியேறும் போது உங்களோட லீஸ் பணத்தை பாத்தீங்கன்னா திரும்ப பெற்றுக்கலாங்க. இந்த லீஸ் வீடு வாங்குறதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா 5 லட்சத்துல இருந்து 20 லட்சம் வரை பாத்தீங்கன்னா பணம் தேவைப்படுங்க. லீஸ் வீட்டுல இருந்து நீங்க வெளியேறும் போது உங்க பணத்தை வாங்குறதுல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிரமம் இருக்குங்க. சில பேர் பாத்தீங்கன்னா பணத்தை கொடுத்துருவாங்க. சில வீட்டுக்காரங்க பாத்தீங்கன்னா பணம் கொடுக்கறதுல சிக்கல் பண்ணுவாங்க. இந்த லீஸ் வீடு வாங்குறதுனால இந்த லீஸ் பணம் பாத்தீங்கன்னா சந்தை நிலை காரணமாக பணம் குறையலாங்க. நீங்க கொடுத்த பணத்தை விட பணம் குறைவா பாத்தீங்கன்னா கிடைக்குங்க. வாடகை வீட்டுக்கும் லீஸ் வீட்டுக்கும் உள்ள அட்வான்டேஜ் மற்றும் டிஸ்அட்வான்டேஜ் பத்தி பார்த்தோம். இப்ப இந்த வாடகை வீடையும் லீஸ் வீடையும் எப்போது நம்ம கரெக்டா தேர்ந்தெடுக்கணும் பத்தி பார்க்கலாமாங்க. வாடகை வீடை நம்ம எப்ப தேர்ந்தெடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா எங்கிட்ட பெரிய அளவில் முதலீடு இல்ல, கம்மியான பணம் தான் இருக்குன்னா நீங்க தாராளமா வாடகை வீடு தேர்ந்தெடுக்கலாம். திரும்ப வீடு மாத்துறீங்கன்னா கண்டிப்பா நீங்க வாடகை வீடு தேர்ந்தெடுக்கலாங்க. லீஸ் வீடை நம்ம எப்ப சரியா தேர்ந்தெடுக்கணும் பாத்தீங்கன்னா உங்களால ஒரு பெரிய அளவுக்கு முதலீடு செலுத்த முடியும்னா கண்டிப்பா நீங்க லீஸ் வீடை தாராளமா தேர்ந்தெடுக்கலாம். நீண்ட காலமா நான் ஒரு வீட்டுல இருக்க போறேன்னா லீஸ் வீடை தேர்ந்தெடுக்கலாம். குறைந்த செலவுல வசிக்க வேண்டும்னா வாடகை வீடு, ஒரு நீண்ட காலத்துக்கு வீடு தேவைப்பட்டா லீஸ் வீடுங்க. என்னபடி சிவன் நேரம் நான் சொன்ன இந்த வாடகை வீட்டுக்கும் லீஸ் வீட்டுக்கும் உள்ள அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சூப்பரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க எந்த வீட்டை தேர்ந்தெடுக்க போறீங்கன்னு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான பிசினஸ் சம்பந்தப்பட்ட வீடியோக்கு மறக்காம நம்ம யோகம் ட்ரெண்ட்ஸ்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாங்க நிறைய தொழில் ஐடியாஸ்லாம் பாத்தீங்கன்னா வீடியோ பண்ணி போட்டுட்டு இருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கணும் இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணி பாத்துங்க. நாங்க நிறைய கடையை ப்ரமோஷன் பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னா இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணி பாத்துங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான பிசினஸ் வீடியோக்கு மறக்காம நம்ம யோகம் ட்ரெண்ட்ஸ்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் பூபாலன். நன்றி.